இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் நடுபழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில். ஒரு திருத்தலத்தில் புகழ்பெற்று விளங்கும் தெய்வத்திற்கு அதே பெயரில் மற்ற திருத்தலங்களில் ஆலயம் அமைவதும் வழக்கம். கும்பகோணம் அருகே சுவாமிமலை முருகப்பெருமான் அருளுகின்ற அறுபடை வீடு. இதுபோலவே டெல்லியிலும் ஒரு சுவாமிமலை காணப்படுகிறது. இந்த திருத்தலத்தை உத்தர சுவாமிமலை என்று அழைப்பார்கள். உத்தர என்றால் வடக்கு. தமிழகத்திலே பழனி என்ற திருத்தலம் பிரபலம். அறுபடை வீடுகளுள் ஒன்று. அதைப் போலவே சென்னையில் கோடம்பாக்கம் அருகே வடபழனி முருகப்பெருமான் அருளுகின்ற அற்புதமான ஆலயம். மேல்மருவத்தூர் அருகே இன்னொரு பழனி. இதை நடுபழனி என்று அழைக்கிறார்கள். தென்பழனிக்கும் வடபழனிக்கும் நடுவே அமைந்திருக்கிறது அல்லவா, அதனால் நடுபழனி. வாருங்கள், நடுபழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலை தரிசிக்கலாம். நடுபழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் எங்கே அமைந்திருக்கிறது? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இடப்பக்கம் ஒரு வளைவு, அதாவது ஆர்ச் தென்படும். இந்த வளைவில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் பெருங்கரணை என்கிற கிராமம் வரும். இந்த கிராமத்திலே ஒரு சிறு மலை. இந்த மலையை கனகமலை என்று அழைக்கிறார்கள். இந்த மலையிலேதான் தண்டாயுதபாணி குடிகொண்டிருக்கிறார். பொதுவாக மலை என்று எடுத்துக்கொண்டாலே முருகன் ஆலயங்களை அதிகம் நாம் தரிசித்திட முடியும். பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணி, அழகுமலை, இப்படி எண்ணற்ற மலைகளை சொல்லலாம். அந்த வகையில் இந்த நடுபழனியில் முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைந்தது எப்படி? இதற்கு காரணம் ஒரு சித்தர் பெருமான். அவரது திருநாமம் முத்துசுவாமி சித்தர். பார்ப்போமா அந்த கதையை? சுமார் 75 வருடங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியிலே ஒரு மிராசுதார் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் முத்துசுவாமி. முருகப்பெருமான் திருவருளால் தெய்வ நம்பிக்கையோடு பல திருத்தலங்களை தரிசிக்கக்கூடியவர், இறையருள் பெற்றவர். யாத்திரை செல்லக்கூடியவர். ஒருமுறை வட இந்திய யாத்திரை சென்று முடித்துவிட்டு அச்சிரப்பாக்கத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழ் திருத்தலத்திற்கு வந்தார். அந்த திருத்தலத்தின் பெயர் பெரும்பேர் கண்டிகை. இதே அச்சிரப்பாக்கம் தாண்டியதும் மலைக்கு மேல் முருகப்பெருமான் அருளுகின்ற திருத்தலம் இந்த பெரும்பேர் கண்டிகை. மிக புராதனமான ஆலயம். இந்த பெரும்பேர் கண்டிகையில் மலை மீது 4 ஆண்டுகள் தவம் செய்தார் முத்துசுவாமி. ஒரு நாள் முத்துசுவாமியின் கனவில் முருகப்பெருமான் தோன்றினார். முருகப்பெருமானை பார்த்ததும் அந்த பெருமானை நமஸ்கரித்தார் முத்துசுவாமி. அதன்பின் முருகப்பெருமான் இந்த முத்துசுவாமிக்கு ஒரு உத்தரவிடுகிறாராம். என்ன உத்தரவு தெரியுமா? பெருங்கரணையில் உள்ள மலையில் எனக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும், அது உன்னால் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பகுதிக்கு புதியவரான முத்துசுவாமி முருகப்பெருமான் தன் கனவில் சொன்ன பெருங்கரணை எங்கே இருக்கிறது என்று தேடி அறிந்தார். அந்த மலையையும் ஒரு நாளில் கண்டுபிடித்தார். முருகப்பெருமான் சொன்னபடி வழிபாடுகளை அங்கே துவக்க வேண்டும் என்பதற்காக அந்த மலை உச்சியில் ஒரு வேலாயுதம் நிறுவி வழிபாடுகளை துவங்கினார்.
அந்த மலையானது அப்போது மிகவும் கரடுமுரடாக காணப்பட்டது. நாளடைவில் இந்த வேல் வழிபாட்டிற்கு அடுத்த கட்டமாக முருகப்பெருமானை ஒரு விக்கிரக வடிவில் வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விக்கிரகத்தையும் அங்கே ஸ்தாபித்தார். மலைக்கு மேலே ஒரு சிறு கொட்டகை அமைத்தார். ஒரு முருகப்பெருமான் திருவடிவம் பிரதிஷ்டை ஆகிறது என்றால் ஆலயம் வேண்டாமா? இந்த ஆலயம் எங்கு துவங்கியது என்றால் சிறு கொட்டகையாக துவங்கியது. இவரது பக்தியை பார்த்த உள்ளூர் மக்கள் இவரது செயல்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆலயப் பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தனர். ஒரு நாள் பெருத்த மழை. அந்த கீற்று கொட்டகை அடித்த காற்றில் கீழே விழுந்துவிட முருகன் விமானமின்றி கூரையின்றி தவித்தான். அப்போது முத்துசுவாமிக்கு தோன்றியதுதான், இந்த இடத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறு ஆலயமாவது நாம் அமைக்க வேண்டும். ஒரு ஆலயம் அமைக்க வேண்டுமென்றால் அங்கே இருக்கின்ற கற்களை சீரமைக்க வேண்டும், பாதைகள் அமைக்க வேண்டும். இந்த மலையை சீரமைக்க முத்துசுவாமி பெரும் பாடுபட்டார். முருகப்பெருமானின் பரிபூரணமான அருள் பெற்ற இந்த முத்துசுவாமி வருகின்ற பக்தர்களால் முத்துசுவாமி சித்தர் என்றே அழைக்கப்பட்டார். அருகில் உள்ள ஊர்களுக்கு காவடி எடுத்துச் சென்று முருகனின் பெயரைச் சொல்லி ஆடியபடி அவர்கள் தருகின்ற காணிக்கைகளை பெற்றார். அரிசி, பருப்பு உள்ளிட்ட காணிக்கைகளை கொண்டு வந்தவர் இங்கே மலையை சீரமைக்கின்ற பணியாளர்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தார். உள்ளூர் மக்கள் கொடுக்கின்ற பணத்தை கொண்டு ஆலய திருப்பணிகளுக்கு பயன்படுத்தினார். எவரிடமும் கையேந்தி நன்கொடை பெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் இந்த முத்துசுவாமி சித்தர். அதன் காரணமாக பணியாளர்களுக்கு உணவும் வழங்க முடிந்தது, ஆலய திருப்பணிகளையும் மேற்கொள்ள முடிந்தது. ஏதேனும் குறையோடு தன்னிடம் வருபவர்களுக்கு திருநூறு தந்து அவர்களது பிரச்சனைகளை குணமாக்கினார். அவர்களுக்கு இருந்த நோய்ப்பிணிகளை அகற்றினார். இதனால் இந்த முத்துசுவாமி சித்தரின் பெயர் பல இடங்களிலும் பரவியது. சுமார் 50 ஆண்டுகள் அவரது அயராத உழைப்பே இன்றைக்கு நாம் தரிசிக்கின்ற இந்த ஆலயம். ஒருமுறை இந்த பகுதியாக யாத்திரை சென்ற காஞ்சி மகான் மகாபெரியவா இந்த ஆலயத்தை தரிசிக்க வந்தார். பால தண்டாயுதபாணியாக இந்த முருகப்பெருமான் மகா சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார். அதன் பிறகு நடுபழனி என்கிற பெயரை காஞ்சி மகாபெரியவாதான் இந்த திருத்தலத்துக்கு வைத்தாராம். முருகனின் மூலவர் விக்கிரகத்தை மரகத வடிவில் வடிக்குமாறு மகாபெரிவா சொல்லியிருக்கிறார். அதன்படி புது தண்டாயுதபாணி மரகத வடிவில் வடித்து 1993 கும்பாபிஷேகம் நடந்தது. ஒவ்வொருவருக்கும் என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணி முடிந்தவுடன் இறைவன் அழைத்துக் கொள்வான். இதற்கு முத்துசுவாமி சித்தரும் விலக்கல்ல. தனது பூவுலக வாழ்வு நிறைவுக்கு வருவதை உணர்ந்த முத்துசுவாமியின் கனவில் ஒரு நாள் மைசூர் கணபதி சச்சித்தானந்த சுவாமிகள் உருவம் தென்பட்டது. அதேபோல் அதே நாளில் அதே வேளையில் கணபதி சச்சித்தானந்த சுவாமிகள் கனவிலும் முத்துசுவாமி சித்தர் வந்து போனார். ஒரு நாள் தற்செயலாக மைசூர் சச்சித்தானந்த சுவாமிகள்
இந்த நடுபழனி ஆலயத்திற்கு வந்தார். முத்துசுவாமி சித்தருக்கு பெரும் மகிழ்ச்சி. இருவரும் தாங்கள் கண்ட கனவு பற்றி அந்த வேளையில்தான் பரிமாறிக்கொண்டார்களாம். அப்போதுதான் இருவருக்கும் புரிந்தது, ஒரே நேரத்தில் முருகப்பெருமான் இருவரையும் ஆட்கொண்டிருக்கிறான் என்பது. இந்த கோவிலுக்கு ஒரு நிரந்தரமான அடையாளத்தை கொடுத்த முத்துசுவாமி சித்தரின் ஜீவ சமாதி மலை உச்சியில் காணப்படுகிறது. முன் மண்டபத்தோடு எழிலான ஒரு ஆலய வடிவில் இவரது ஜீவசமாதி காணப்படுகிறது. நித்தமும் இந்த ஜீவசமாதிக்கு வழிபாடுகள் நடக்கின்றன. இந்த ஆலயத்தின் பராமரிப்பும் ஆலயத்தில் நிலவுகின்ற சுத்தமும் பக்தர்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒன்று. அந்த அளவுக்கு ஆலய வளாகப் பகுதிகள் வெகு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் காணப்படுகின்றன. இந்த பெருங்கரணை கிராமம் மிக பழமையானது. இந்த கிராமத்திலே 300 அடி உயரம் கொண்ட மலைதான் கனகமலை. அந்த மலையின் மேல்தான் நடுபழனி முருகப்பெருமான் வீற்றிருக்கிறான். வடதிசையில் 128 படிகள் காணப்படுகின்றன. இந்த படிகள் ஏறி முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். படிக்கட்டுகள் நேர்த்தியாக காணப்படுகின்றன. மேற்கு புறம் வாகனங்கள் மலையேறும் சாலை வசதியும் காணப்படுகிறது. முதியவர்கள், நடக்க முடியாதவர்கள் வாகனங்களில் மலைக்கு மேலேயே வரலாம். வாகனங்கள் மலை ஏறுவதற்கு முன்னால் அற்புதமான ஒரு முருகன் திருவடிவம். அன்னார்ந்து பார்க்க வைக்கும் அந்த முருகப்பெருமான் சுமார் 45 அடி உயரம் கொண்டவர். மலேசியாவில் 10 மலை முருகனை நாம் நேரில் பார்த்திருக்கலாம், படங்களிலும் பார்த்திருக்கலாம். அந்த முருகனை நினைவுபடுத்துவது போல மேற்கு நோக்கி கம்பீரமாக அருளிக் கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமான். மலை ஏறுகிற போது இடும்பன் சந்நிதி காணப்படுகிறது. முருகப்பெருமான் ஆலயம் என்று சொன்னாலே இந்த இடும்பனுக்கு ஒரு தனிச் சந்நிதி உண்டு. காரணம், முதலில் காவடி சுமந்து முருகப்பெருமானை வழிபட்டவன் இந்த இடும்பன். ஆலயத்திலே நடுநாயகமாக மரகதக் கல்லால் ஆன தண்டாயுதபாணி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவருக்கு இருபுறமும் மயில்கள் காணப்படுகின்றன. நாகர்கள் பின்புறம் காணப்படுகின்றன. மயில் தோகை அலங்காரத்தோடு கவசம் சார்த்தப்பட்ட, அதாவது வெள்ளியால் ஆன மயில் தோகைகள் இந்த முருகப்பெருமானுக்கு மேலும் அழகு கூட்டுகிறது. ஆலய மண்டபத்திலே அறுபடை வீடுகளில் அருளுகின்ற முருகப்பெருமான் திருவடிவங்களை சுதை விக்கிரகமாக நாம் தரிசிக்கிறோம். இதைத் தவிர எண்ணற்ற சுதை வடிவங்களும் காணப்படுகின்றன. ஆலய மகாமண்டபத்தின் அருகே வள்ளி தெய்வானை சமேத சண்முகப் பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறார். விநாயகப் பெருமானையும் தரிசிக்கலாம். தவிர பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் இவர்கள் மூவரும் கலந்த தத்தாத்திரேயர் வடிவத்தையும் நாம் தரிசிக்கலாம். இங்கே நாக தத்தாத்திரேயர் என்பது ஒரு சிறப்பு திருமேனி. மலை அடிவாரத்திலே விநாயகப் பெருமான், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், ராஜேஸ்வரி அம்மன், நவக்கிரகம் ஆகிய திருமேனிகளுக்கும் திருச்சந்நிதிகள் காணப்படுகின்றன.
மலைக்கோயில்களை வலம் வந்து வணங்குவது பக்தர்கள் இயல்பு. அதைப்போல இந்த ஆலயத்திலும் நடுபழனி மலையை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் வலம் வந்து வணங்குகிறார்கள் பக்தர்கள். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை தினங்களில் இந்த நடுபழனி முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற பாலபிஷேகம் வெகு சிறப்பு. அன்றைய தினம் திரளான பக்தர்கள் ஆலயத்தில் வந்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து இறையருள் பெறுகிறார்கள். பங்குனி உத்திரம் 3 நாள் திருவிழா, ஷஷ்டி உற்சவம், அன்றைய தினம் திருக்கல்யாணம், கார்த்திகை தீபத் திருநாள், முத்துசுவாமி சித்தரின் குரு பூஜை உள்ளிட்ட எண்ணற்ற திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடந்தேறுகின்றன. பழனி முருகப்பெருமானுக்கு தைப்பூச தினத்தன்று திரளான பக்தர்கள் காவடி எடுத்துச் சென்று வணங்குவது போல இந்த நடுபழனி ஆலயத்திற்கும் திரளான முருகனடியார்கள் காவடி எடுத்து வந்து வணங்குகிறார்கள். இந்த ஆலயத்திலே சிறப்பான திருவிழா என்று சொன்னால் தைப்பூசம். பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் எப்படி அமைந்தது என்கின்ற தலபுராண கதை நாம் அனைவரும் அறிந்ததே. தண்டாயுதபாணி திருவடிவம் என்பது கோவணாண்டி என்று சொல்வார்கள். அதாவது அனைத்தையும் துறந்து அறுபடை வீடுகளுள் ஒன்றான அந்த பழனியிலே முருகப்பெருமான் எப்படி குடிகொண்டான்? ஒரு பழத்தினால் விளைந்த கதை இது. கலகம் செய்வதற்கென்றே அவதரித்த நாரதப் பெருமானின் கைங்கரியத்தால் பழனி என்கின்ற புனித தலம் உருவானது. தனக்கு கிடைத்த ஒரு ஞானப் பழத்தை எடுத்துக்கொண்டு ஈசனை தரிசிக்க கையிலாய மலைக்கு வந்தார் நாரதர். அங்கே ஈசனும் உமையும் விற்றிருந்தனர். இந்த ஞானப் பழத்தை சர்வேஸ்வரனிடம் கொடுத்த நாரதர், இந்த பழம் அதிக சக்தி கொண்டது, இதை உண்டால் அனைத்து ஞானங்களையும் பெறலாம் என்றார் தனக்கே உரிய துணியில். பெற்றவர்களின் கையில் இப்படிப்பட்ட ஒரு அரிய விஷயம் கிடைத்தால் அதை பிள்ளைகளுக்கு கொடுத்துத்தானே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த வகையில் ஈசன் தன் திருக்குமாரர்களான விநாயகனுக்கும் முருகனுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்க விரும்பி அவர்கள் இருவரையும் அழைத்தார். ஈசனின் எண்ணத்தை கணநேரத்தில் புரிந்து கொண்ட நாரதர், பகவானே, இந்த கனியை எவரும் பகிர்ந்து உண்ணுதல் கூடாது, முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்கிற விதியைச் சொல்லி தன் கலகத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டார். விநாயகனுக்கும் முருகனுக்கும் இடையே பழம் எனக்குத்தான் என்கிற போட்டி எழுந்தது. யாரிடம் பழத்தை கொடுப்பது என ஈசனும் உமையும் திகைத்தனர். நாரதர் கலகம் எங்கு போய் முடியும் என்பதை அறியாதவரா ஈசன் புன்னகைத்துவிட்டு தன் மகன்களை நோக்கினார். விநாயகா, வேலவா, பழத்தை ஒருவர் மட்டுமே உண்ண வேண்டும் என்று நாரதர் சொல்வதால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கின்றேன். இந்த உலகத்தை எவர் முதலில் சுற்றிவிட்டு கையிலையை அடைகிறீர்களோ அவருக்கே இந்த ஞானப்பழம் என்று அறிவித்தார். அதன் பிறகு நடந்ததென்ன நாம் அனைவரும் அறிவோம். மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் புறப்பட, எலி வாகனத்தில் புறப்பட இருந்த விநாயகப் பெருமானுக்கு அப்போதுதான் தோன்றியது, மயிலின் வேகம் எலிக்கு வராது. யோசித்தார் விநாயகப் பெருமான். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்று யோசித்தவர் அம்மையப்பனை வலம் வந்து அந்த கனியை பெற்றார். சற்று நேரத்தில்
உலகத்தை சுற்றி முடித்த முருகப்பெருமானும் அங்கு வந்து சேர்ந்தான். விநாயகன் கையில் கனி இருப்பதை பார்த்து கோபம் கொண்டு மலைக்கு சென்றான். அந்த மலையே பழனி மலை என்று அழைக்கிறோம். அவ்வை பிராட்டி சொன்னாரல்லவா, இந்த குழந்தைக்கு ஆறுதல் படுத்தும் விதத்தில் பழம் நீ என்று சொன்ன காரணத்தினால் பழனி ஆனது. அப்பேற்பட்ட திருத்தலம்தான் வடபழனி, நடுபழனி என்றெல்லாம் பல பழனி திருத்தலங்கள் உருவாகியுள்ளன. நடுபழனி ஆலயம் அமைந்திருப்பது பெருங்கரணை என்ற கிராமத்தில். நகரத்தில் அமைந்திருக்கின்ற ஆலயங்கள் சில நாகரிக பூச்சுக்களை பூசியிருக்கலாம். ஆனால் கிராமத்தில் திகழ்கிற இந்த பெருங்கரணை நடுபழனி ஆலயத்திற்கு அதிகம் வந்து தரிசிப்பவர்கள் அக்கம்பக்கத்து கிராமத்தவர்களே. கிராம மக்களின் வெள்ளந்தியான பக்தியில் பூரித்து போய் அவர்கள் வேண்டும் வரங்களை வாரி வழங்குகிறான் முருகப்பெருமான். நடுபழனி ஆலயம் தொழுவோம், நல் முத்துக்குமாரனின் அருள் பெறுவோம்.